இப்போ நாங்கள் 2 பேரும் உங்கள் முன்னாடி எதுக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்னா, ராதிகா ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். என்னென்னு ராதிகாவே சொல்லுவாள். ஆமாம், சவுதி அரேபியாவுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது நாங்கள் ரொம்ப பயந்த விஷயம் என்னென்னா, இங்கே எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான். வீட்டு வாடகை, மளிகை சாமான், காய்கறி, அப்புறம் கறி மீன் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ இருக்குமோ அப்படின்னு 2 குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வரும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. அப்போ நீ காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக. இங்கே பிக்கெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்ன பண்ணீங்க நினைக்கிறீங்க? பிக்கெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து வீட்டு வாடகை தான். என்னோட அனுபவத்துலேருந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறது, ஓவரால் ப்ராப்பர் பிளானிங் இருந்தால் கூட சவுதியில் சேவ் பண்ண முடியுமா அப்படின்றது நாங்கள் 2 பேரும் சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து மந்த்லி செலவு நிஜமாலுமே அதிகமாக தான் இருக்கும் இங்கே. நான் சொல்கிறேன், இந்த 3 கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ பொருந்தும். யார் யாருக்கு தெரியுமா? சவுதி அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்னொன்று வந்து காசை சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நியூ மேரிட் கப்பலாக இருக்கிறவங்க இங்கே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஃபீல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டு தான். ஏன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே பேச்சுலராக இருந்தவங்க இங்கே வந்து நியூ மேரிட் கப்பலாக வரும்போது நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து போயிடலாம். இந்த பிட்டு பேப்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க இல்லையா, அதை வச்சு தான் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணுறோம். உங்களுக்காகவே ஸ்பெஷலாக போன எபிசோட்லேயே நான் சொல்லியிருப்பேன், அடுத்தது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரதி வீடு. நான் உங்கள் ரதிகா பாலகணேசன். என்னென்னா நீங்கள் சொல்லுங்கப்பா, பிக்கெஸ்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா வீடு, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நாங்கள் இருக்கிறது வந்து கோபாரில், ரைட்டுங்களா? ஸோ கோபாரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ வீட்டு வாடகை போகுது அப்படின்னா, நாங்கள் வந்த புதுசில் 15-18ன்னு போயிட்டு இருந்தது துப்பாவில் இருக்கும்போது. 2016 நாங்கள் வந்தோம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2026 வருஷம், 10 இயர்ஸ் ஆக போகுது. நாங்கள் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா 18,000 போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கோவிட்டில் 18லேருந்து 15 வந்து இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் கண்டிஷனில் ஹவுஸ் ரெண்ட்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 BHK இருந்து கிச்சன் பாத்ரூமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20,000 வந்துடுச்சு. ஓரளவுக்கு நல்ல பில்டிங்காக இருந்தது. பழைய பில்டிங்காக இருக்குது அப்படின்னா 15,000 to 16,000 போகுது. பட் 15-16 இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். மினிமம் 20,000 இல்லாமல் எங்கேயுமே வந்துட்டு வீடு கிடைக்கிறது கிடையாது. எஸ்பெஷலி இப்போ இங்கே நாங்கள்லாம் இப்போ வீடு வந்து ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டோம், இந்தியன் ஸ்கூல் பக்கத்தில் வந்துருக்கோம். லொக்கேஷன் சொல்லுங்கள். ராக்கா வந்து இந்தியன் ஸ்கூல் இருக்குது, கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது, பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் பக்கத்தில் வந்ததுனால, ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா வீட்டு வாடகையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சஸ் அதிகம். மினிமமே 22, 24, 26 தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல பில்டிங்காக இருந்தால் 32-34 போயிருக்கு. ஸோ மினிமம் நம்ம வந்து 24க்கு இல்லாமல் இந்த ஏரியா பக்கத்தில் பார்க்க முடியாது, கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 30-34 போச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லொக்கேஷன், நல்ல பில்டிங் கிடைக்கும் நமக்கு. மோஸ்ட் ரெக்வஸ்டட் கொஸ்டின் வந்து, ரதி வீடோட ரெண்ட் எவ்வளோ? முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம்ல, அந்த வீடு சொல்லுங்கள். அது 2 BHK. அது சின்ன வீடு. ஓகே, சின்னதாகவும் இருக்கும் ஸ்பேஸு. இன்னொரு விஷயம், பழைய பில்டிங். அது பழைய பில்டிங். அது எவ்வளோ இருந்துச்சு? நாங்கள் அந்த துபாயில் என்ன ரேட்டில் கொடுத்தோமோ அதே ரேட்டுக்கு தான் இங்கே வந்தோம். 2 வருஷம் முன்னாடி 16,000 வந்தோம். பட் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன. இப்போ நம்ம இருக்கிற வீடு ரதி வீடு ஹோம் டூர் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில். அதில் பார்த்தீங்கன்னா 2 லிவிங் ரூமு, 2 பெட்ரூமு, 2 பாத்ரூமு, அந்த ஃபெசிலிட்டிஸோட அப்பார்ட்மெண்ட் டைப்பில் நம்ம இருக்கோம். அது வந்து இது வந்து 26,000. பட் இப்போ ஸ்டேடியம் கட்டுறாங்க பக்கத்தில், அதனால வந்து எல்லா ரெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க தெரியல. அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டி முக்கியமான விஷயம். டெய்லி நம்ம வந்து சர்வே பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டி இப்போ எல்லாம் வின்டர் சீசன் போயிட்டு இருக்குது. வின்டரில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 150 ரியால், 180 ரியால் இப்படி வரும். சம்மர் போச்சுன்னா 300, 350 அப்படி போகும். நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணுவீங்களா எப்படி? இல்லை, மந்த்லி நம்ம பே பண்ணுறோம். நம்ம ஊர்லலாம் வந்துட்டு நம்ம ஊரில் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அதனால அந்த மாதிரி கிடையாது நினைக்கிறேன். பார்ப்போம். அப்போ வந்து 350 ரியால் அப்படின்றது நீங்கள் 1 மாதத்துக்கு பே பண்ணுவீங்க. பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே தண்ணி வந்து எவ்வளோ நாங்கள் செலவு பண்ணுறோன்னா, நாங்கள் கூப்பன் மாதிரி வாங்கிடுவோம். ஓகே, தண்ணி கடையில் வந்து ஒரு கேன் 10 ரியால் கிடைக்கும். நம்ம கடையில் போய் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 25 கூப்பனாக வாங்கிட்டோம் அப்படின்னா 230 ரியால் ப்ரெசென்ட் இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். டோர் டெலிவரி போட்டுருவாங்க. சேவிங்ஸ், நம்ம அலைய தேவையில்லை, வீட்லேயே வந்து போட்டுருவாங்க. நான் இன்னொரு விஷயம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா, கார்
டம்ளர்லாம் இல்லாத டைமில் என் ஹஸ்பண்ட் போய் பக்கத்துலலாம் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா மென்ஷன் பண்ணி, நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்த புதுசில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக தண்ணி கேன் போய் நம்ம ஊரில் யாராவது போடுவாங்க, இல்லை நம்மளே போய் செல்ஃபாக எடுத்துகிட்டு வந்துப்போம் இல்லையா, அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கூப்பனாக கொடுத்தா 230 ரியால் அப்படின்றது ரொம்ப பெரிய காசு இல்லையா. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்க முடியல. இப்போது வந்து கொஞ்சம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து ஏன் வெளிப்படையாக அப்படியே சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து நிறைய விஷயங்களை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த விஷயம்லாம் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம பண்ணிக்க முடியும். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இங்கே வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வர்றவங்களுக்கு நான் எப்படி மினிமமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா, இந்த மாதிரி கேன் நீங்கள் கடையில் போய் கூட எடுத்துக்கலாம். மினிமம் எக்ஸ்பென்சஸ் தான். எப்போ நம்ம காலியாகுதோ அப்போ போய் நம்ம போய் இன்னொரு கேன் 2 கேன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அப்படி தான் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருப்பேன். கூப்பன்லாம் வரும், பட் நம்ம 250 அட் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கேஷ் வேறு எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்ச நாளைக்கு அப்படியே தள்ளி போட்டிருப்போம். நான் நம்ம 2 கேன் எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு ஒரு 1 வீக் யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த 2 கேன் மட்டும் தான் போய் எடுத்துகிட்டு வருவோம் நான். அந்த மாதிரி அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மளிகை சாமானும் நாங்கள் இது வரைக்கும் போய் ட்ராலி ஃபுல்லாக நிறைய வாங்கி அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரேரு. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வீக்கெண்டு போய் மளிகை சாமான் தேவையானது வாங்கிப்போம். இன்னொரு விஷயம், இந்தியாவுக்கு போகும்போது மோஸ்ட்லி நாங்கள் எங்களோட 4 பேர் லக்கேஜ் வெயிட் இருக்கு இல்லையா, அதில் எங்களுக்கு தேவையான பொருட்கள் போக மீதி விஷயம் வந்து பாஸ்மதி அரிசி, அப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், பஜ்ஜி மாவு, சம்திங் நம்ம ஊரில் கிடைக்கிற ஐட்டம் இங்கே கிடைக்காத ஐட்டம் அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்கும் இல்லையா. ஆயில்ஸ்லாம் எல்லா நேரமும் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக நமக்கு ப்ராப்பராக ரிசீவ் ஆக மாட்டேதுன்னு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமும் எல்லா நேரமும் எடுத்துகிட்டு வருவோம். அதை பற்றி ஷாப்பிங் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்து கையில் கொஞ்சம் இருக்கும், ஒரு 3 மாதத்துக்கு ஓரளவுக்கு இருக்கும்போது நம்ம வாரம் போய் வாங்கும்போது ஒரு 200 ரியால், நாங்கள் 4 பேர் இருக்கோம் இல்லையா, 200 ரியால் ஒரு வாரத்துக்கு செலவு பண்ணப்போன்னு வச்சுக்கோங்களேன். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ ஆகுது, நான் ஏதாவது மாற்றி சொல்கிறேன், இல்லைக்கா எனக்கு இவ்வளோ தான் ஆகுது அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணிங்கன்னா வியூவர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. கரெக்ட். அதாவது கை மாதிரி தான். நம்ம இப்படி வச்சுருந்தா இவ்வளோ கம்மியாக செலவு பண்ணலாம், இப்படி வச்சுருந்தா பெருசாக செலவு பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் சிக்கனமாக இருக்கலாம், நல்லாவும் சேவிங்ஸ் பண்ணலாம். நான் தான் மினி விலாகில் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து லிஸ்ட்டு எழுதி சில நேரம் இப்போல்லாம் ஹஸ்பண்ட்டை கொடுத்து விடுறேன். ஏன்னா நான் போனால் கூட 2 ஐட்டம் வாங்கிடுவேன். நீ ஓவர் அடிக்கல வா கடைக்கு அப்படின்னு கூப்பிட்டா கூட இல்லை இந்த டைம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு 10 லிஸ்ட்டுனா அதுக்கு தவிர வேறு எதுவும் வாங்கி ட்ராலியில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிற காலகட்டம் இப்போ ஆயிடுச்சு. நான் அவ்வளோ மாறி இருக்கேனா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். வந்த புதுசில் ட்ராலி ஃபுல்லாக தான் எடுப்பேன், இப்போ நிறைய மாறிட்டேன். நம்மளோட இந்தியன் க்ராசரிஸ் அப்படின்னு வாங்க போகும்போது அங்கே இருந்தானே நமக்கு வருது, அதுதானே நம்ம இங்கே காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னும் போது 2 மடங்கு அதிகமாகவே தான் இருக்கும் உண்மையாக சொல்லணும்னா. ஓகேங்களா. வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்னால ராதிகா, நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் அந்த வீக்கில் போய் வாங்கிட்டு வருவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, எடுத்துகிட்டு வந்து டம்ப் பண்ணால் வேஸ்ட் ஆகிடும். அந்த வேஸ்டேஜெலாம் அவாய்ட் பண்ணுறது வீக்லி ஒன்ஸ் போயிட்டு நமக்கு என்ன தேவை மினிமமாக வாங்கிட்டு வந்துடும். அது ஒரு 100 ரியால் அந்த மாதிரி போதும். அதுவே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் இதுலேயே ஒரு 20 ரியால், 120, 150 அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாரத்துக்கு தேவையான முட்டை, மீன், காய்கறிகள். ஒரு செகண்ட் இது நாங்கள் சொல்லணும். நம்ம ஊரை விட இங்கே அதிகமாக இருக்குன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது நினச்சோம். மீன் மட்டும்தானே? இல்லை மீனும் சரி மட்டனும் சரி நம்ம ஊரில் என்ன ரேட் இருக்குது அதே ஈக்குவலண்ட் தான். இங்கே வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நாங்கள் வந்த புதுசில் இந்த ஆர்கன்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். நமக்கு அது பேர் என்னது, தலைக்கறி, லிவரு, குடல், இதெல்லாம் ரொம்ப சீப்பாக முடியாது. நாங்கள் வந்த புதுசில் சில சமயம் டைட்டாக இருக்கும், நிறைய வேறு ஏதாவது வாங்கியிருக்கோம். 50 ரியால் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதப்ப நம்ம அதிகமாக வாங்கினது தலைக்கறியில். அது உடம்புக்கும் நல்லது தான், பசங்களுக்கு எப்போவுமே பிடிக்கும் தலைக்கறி. அதே மாதிரி மட்டன் இங்கே வந்து 50 ரியால் நல்லாவே கிடைக்குது, நம்ம ஊர் மட்டன் கிடைக்குது. ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட சம்டைம்ஸ் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குது. ஐயோ பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஊரில் நான் வந்து அவ்வளோவா வந்துட்டு அது பேர் என்ன சொரா மீன் சொல்கிறோம், வஞ்சரம் மீன்லாம் அவ்வளோ நான் வாங்கினதே கிடையாது. இங்கே அடிக்கடி நாங்கள் வஞ்சரம் மீன் வாங்குவோம். ஓகே, அங்கே வந்து 1000 ரூபா 2000 போகும். அதே மீன் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 45 ரியால் 50 ரியால் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு கிடைச்சி 2000 மீனே. வஞ்சரம்லாம் கிலோ என்ன ப்ரைஸ்ன்னு இந்தியா ப்ரைஸ் தெரியல எங்களுக்கு. அதான் பெரிய மீனாக போனால் 50, 60, 70 போகும்.
இங்கே 40, 45, 50க்கே கிடைக்குது, சீப்பாகவே கிடைக்குது. அது இல்லாமல் வவ்வால் எல்லாமே வந்துட்டு நம்ம ஊருக்கு ஈக்குவலன் ரேட்டு இதோட கம்மியாகவே கிடைக்குது நான்வெஜ்ஜை பொறுத்தளவு. அதாவது மெயினாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வெங்காயம், தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி நான்வெஜ் ஐட்டம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு க்ராசரிஸில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதானே நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். அது ரெண்டுத்துக்கும் சேர்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 ரியால், ஒரு 300 ரியால் வாரத்துக்கு. அது அப் அண்ட் டவுன் ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும். ஏன்னா பழங்கள்லாம் சேர்க்கணும், அதுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடலாம். கண்டிப்பாக எல்லாமே அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர் பொறுத்து மாறும். அதுதான்